அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சைக்காலஜி அண்ட் ஜிகேக்காக ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் பார்த்துட்ருக்கோம். இந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்சில் நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருந்தால் ஃபார் வீக்குக்கு ₹150 ஃபீஸ் பே பண்ணணும். ஸோ இதில் உங்களுக்கு மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட்டு கொஷின் அதோடைய கீ ஆன்சர் எல்லாமே வந்துடும். ஸோ இதில் எப்படி அப்படின்னாக்கா ஃபார் வீக்குக்கு வந்து பண்ணாக்கா 6 டேஸ் வந்து பண்ணாக்கா கிளாஸ் இருக்கும். அந்த 7th டே வந்து பண்ணாக்கா அந்த 6 நாளில் என்ன கிளாஸ் எடுத்தோமோ அதிலிருந்து பார்த்தினாக்கா உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஸோ ஃபார் வீக்குக்கு ₹150. இதே ஃபுல் கோர்ஸ் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் அப்படின்னாக்கா ₹4500 பே பண்ணணும். வெறும் டெஸ்ட்டு கொஷின் மட்டும் வேணும் அப்படின்னாக்கா ஃபார் வீக்குக்கு ₹75 பே பண்ணணும். நீங்கள் பே பண்ண வேண்டிய நம்பர், காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் எல்லாமே ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். ஸோ இந்த நம்பர் தான். ஸோ யாருக்காவது ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபீஸ் பே பண்ணிவிட்டு. ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து பார்த்தினாக்கா டே 6 5th வீக்கோடைய டே 6. இது நேற்று அப்லோட் பண்ணியிருக்கணும், ஒரு நாள் டிலேவாக அப்லோட் பண்ணுறேன். எப்போவுமே சண்டே நமக்கு கிளாஸ் கிடையாது. ஆனால் வந்து பார்த்தினாக்கா ஒரு சில தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனால் இந்த கிளாஸ் வந்து பார்த்தினாக்கா இன்றைக்கி சண்டே அப்லோட் பண்ணுறேன். இந்த வீக் மட்டும் தான். நெக்ஸ்ட் வீக்லேருந்து சண்டே கிளாஸ் இருக்காது. உங்களுக்கு 6 நாளைக்கு 6 கிளாஸ் வந்துடும். ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தினாக்கா உங்களுக்கு தமிழ் தகுதி தேர்வு அடிஷ்னலாக வந்து பார்த்தினாக்கா அடுத்த வாரத்திலேருந்து கண்டினியூ ஆகும். ப்ளஸ் வந்து பார்த்தினாக்கா கரண்ட் அஃபேர்ஸும் வந்து பார்த்தினாக்கா இதுக்கப்புறம் ரெகுலராக உங்களுக்கு வீடியோஸ் வந்துடும். வீக்லி வந்து பார்த்தினாக்கா ஒரு 3 days 4 days அந்த மாதிரி வீடியோஸ் வந்துடும். தமிழ் தகுதி தேர்வும் வாரத்துக்கு வந்து பார்த்தினாக்கா ஒரு 3 days வந்து பார்த்தினாக்கா உங்களுக்கு வீடியோஸ் வந்துடும். ஸோ அதிலிருந்தும் கொஷின்ஸ் வந்து பார்த்தினாக்கா எடுக்க ஆரம்பிச்சிடும் நெக்ஸ்ட் வீக்லேருந்து. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது இதுக்கப்புறம் வந்து பார்த்தினாக்கா வரக்கூடிய மெட்டீரியல்ஸ். லாஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தினாக்கா நம்ம இந்திய அரசியலமைப்பு பார்த்தோம். அதில் வந்து பார்த்தினாக்கா ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல் போட்டிருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தினாக்கா எல்லா மெட்டீரியலுமே வந்து பார்த்தினாக்கா டைப்பிங் மெட்டீரியலாக தான் இருக்கும். எதுவுமே வந்து பார்த்தினாக்கா ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல் இருக்கவே இருக்காது. ஸோ இன்றைக்குள்ள கிளாஸுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து பார்த்தினாக்கா நேச்சுரல் ரிசோர்ஸஸ், இந்திய வளங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம், இயற்கை வளங்கள். அதில் இந்தியாவில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை பற்றி தான் இந்த டாபிக். ஸோ இயற்கையிலிருந்து பெறப்பட்டு பயன்படுத்தப்படும் உயிரினங்களால் அனைத்து வளங்களும் இயற்கை வளம் என்று அழைக்கப்படுகிறது. இயற்கையிலிருந்து பெறப்பட்டு பயன்படுத்தப்படும் உயிரினங்களால் அனைத்து வளங்களும். அப்போ இயற்கையிலிருந்து பெறப்பட்டு பயன்படுத்தப்படும் அனைத்து வளங்களுக்கும் என்ன பேர் அப்படின்னா இயற்கை வளம் அப்படின்னு பேர். காற்று, நீர், மண், தாதுக்கள், புதைப்படிம எரிபொருட்கள், தாவரங்கள், வனவிலங்குகள் போன்றவை இயற்கை வளங்களில் அடங்கும். அப்போ எதெல்லாம் வந்து பார்த்தினாக்கா இயற்கை வளங்களில் இருக்கும் அப்படின்னாக்கா காற்று, நீர், மண், தாதுக்கள், புதைப்படிம எரிபொருட்கள், தாவரங்கள், வனவிலங்குகள் போன்றவை இயற்கை வளங்களில் அடங்கும். பல இயற்கை வளங்கள் மூலப்பொருட்களாக பயன்படுத்தப்படுகிறது. பயன்படுத்தப்படுகிறது. இயற்கை வளங்கள் எந்த ஒரு பிரதேசத்தின் பொருளாதார வளர்ச்சியிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த இயற்கை வளங்கள் அப்படின்றது எந்த ஒரு பிரதேசமாக இருந்தாலும் சரி அதோடைய பொருளாதாரம் வளர்ச்சியில் வந்து மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. பல்வேறு காரணிகளின் அடிப்படையில் இயற்கை வளங்கள் வகைப்படுத்தப்படுகிறது. ஸோ நிறைய வந்து ஃபேக்டர்ஸ், காரணிகள் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்கன்னா இயற்கை வளங்களை வந்து கிளாசிஃபிகேஷன் பண்ணுறாங்க, வகைப்படுத்தப்படுகிறது. தொடர்ந்து கிடைக்கும் தன்மையின் அடிப்படையில் வளங்கள் 2 வகைகளாக வகைப்படுத்தப்படுகிறது. ஸோ அது எப்படி கிடைக்குது? நமக்கு கண்டினியூஸாக கிடைச்சிட்டே இருக்கா, இல்லை ஒரு சர்டன் பீரியட் வரைக்கும் தான் கிடைக்கும், அதுக்கப்புறம் தீர்ந்து போயிடுமா? ஸோ இதை பேஸ் பண்ணி 2 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் பயன்பாட்டிற்கு பிறகு இயற்கை முறையில் மீட்டுருவாக்கம் செய்து கொள்கிறது. இங்கே வந்து பண்ணாக்கா புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து பண்ணாக்கா ரெனவபிள் ரிசோர்ஸஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம், புதுப்பிக்கக்கூடிய வளங்கள். ஸோ இந்த இது வந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம யூஸ் பண்ணிட்டாலையும் அடுத்தடுத்து என்ன பண்ணுவோம், ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் திரும்ப கிரியேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்படி கிரியேட் ஆனால் அதுக்கு பேர் புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் அப்படின்னு பேர். ஃபார் எக்ஸாம்பிள் சன்லைட். இன்றைக்கி நம்ம சன்லைட் யூஸ் பண்ணிட்டாலும் நமக்கு நாளைக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும், சரிங்களா? ஆனால் வந்து பண்ணாக்கா இந்த கோல், பெட்ரோலியம், டீசல் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து பண்ணாக்கா நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்பவும் அது கிரியேட் ஆகிறதுக்கு லாங் பீரியட் ஆஃப் டைம் எடுத்துக்கும். கிரியேட் ஆகும், பட் லாங் பீரியட் ஆஃப் டைம் எடுத்துக்கும். நியர்லி வந்து பண்ணாக்கா ஒரு 5000 இயர்ஸுக்கு மேலே தேவைப்படும். ஸோ அதனால் அது வந்து பண்ணாக்கா புதுப்பிக்க இயலாத வளங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, நான் ரெனவபிள் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். ஸோ இங்கே புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் பயன்பாட்டிற்கு பிறகு இயற்கை முறையில் மீட்டுருவாக்கம் செய்து கொள்கின்றன. எடுத்துக்காட்டு எதெல்லாம் பாருங்கள்: சூரிய சக்தி, காற்று சக்தி, உயிரின கழிவு வாயு வளிமம், ஓத சக்தி, அலை சக்தி போன்றவை புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் ஆகும்.
அடுத்து பயன்பாட்டிற்கு பிறகு மீண்டும் மீட்டுருவாக்கம் செய்ய இயலா வளங்கள், புதுப்பிக்க இயலா வளங்கள் என்று பெயர். அப்போ வந்து பண்ணாக்க நம்ம ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்பவும் வந்து பண்ணாக்க மீட்டுருவாக்கம் செய்ய இயலலை அப்படின்னாக்கா அதுக்கு பேர் புதுப்பிக்க இயலா வளங்கள், நான் ரெனோவபிள் ரிசோர்ஸஸ் அப்படின்னு பேர். எதெல்லாம் அப்படின்னாக்கா நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயு போன்றவை இவ்வகையை சார்ந்தவை. அடுத்து ஒரு குறிப்பிட்ட வேதியியல் மற்றும் இயற்பியல் பண்புகளை கொண்ட உயிருள்ள மற்றும் உயிரற்ற இயற்கை மூலங்கள் கனிமங்கள் ஆகும். ஸோ ஒரு குறிப்பிட்ட வேதியியல் இயற்பியல் பண்புகள், சரிங்களா? ஸோ ஏதோ ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது, அதுக்கு வந்து பண்ணாக்க வேதியியல் பண்பு இருக்குது, இயற்பியல் பண்பு இருக்குது. அது உயிருள்ளதாக இருக்கலாம். இயற்பியல் பண்புகளை கொண்ட உயிருள்ள மற்றும் உயிரற்ற இயற்கை மூலங்களுக்கு என்ன பேர் அப்படின்னா கனிமங்கள் அப்படின்னு பேர். புவியிலிருந்து கனிமங்களை அகழ்ந்தெடுக்கும் முறைக்கு சுரங்கத் தொழில் என்று பெயர். புவியிலிருந்து, சரிங்களா, எர்த்திலிருந்து பார்த்தீங்கன்னா அந்த கனிமங்களை வந்து பண்ணாக்க பிரித்து எடுக்கிறாங்க இல்லையா, அதுக்கு என்ன பேருனா சுரங்கத் தொழில் அப்படின்னு பேர். இது கொஷின் கேட்பாங்க 1 மார்க். இதில் எங்கெங்கே கொஷின் கேட்பாங்க உங்களுக்கு சொல்லிடுறேன் கிளாஸ் எடுக்கும்போது, அதெல்லாம் பார்த்துங்க. அதே மாதிரி இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, புதுப்பிக்க இயலக்கூடிய வளங்கள், புதுப்பிக்க இயலா வளங்கள், அதில் இருந்தும் கொஷின் கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி நமக்கு கேட்டிருக்காங்க. இது வந்து நம்மளுடைய சிலபஸில் ஒரு அந்த வேர்டாகவே இருக்குது, நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு ஒரு வேர்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஆழம் குறைந்த புவியோட்டிற்கு அருகில் உள்ள சுரங்கங்கள் திறந்தவெளி சுரங்கங்கள் என்றும், ஆழமாக உள்ள சுரங்கங்கள் ஆழ் சுரங்கங்கள் என்றும் அழைக்கப்படுகிறது. இப்போ சுரங்க தொழில் சொன்னோம் இல்லையா, இதில் வந்து பண்ணாக்கா புவியோட்டிற்கு அருகிலே இருக்குது, ஆழம் குறைவாக இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு பேர் திறந்தவெளி சுரங்கங்கள் அப்படின்னு பேர். இதே வந்து பண்ணாக்கா ரொம்ப ஆழமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் ஆழ் சுரங்கங்கள் என்று பெயர், ஆழமாக இருக்கக்கூடிய சுரங்கங்கள் என்று பெயர். இந்தியாவில் உள்ள கனிமங்கள் மற்றும் அதனோடு தொடர்புடைய அமைப்புகள். இந்தியாவில் என்னென்ன கனிமங்கள் இருக்குது, அதோட எதெல்லாம் தொடர்பில் இருக்குது அப்படின்றது. இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம். இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னு கொஷின் கேட்பாங்க. ஸோ இதோடைய தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கல்கட்டாவில் இருக்குது. கொல்கத்தா இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம். அடுத்து இந்திய சுரங்க பணியகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நாக்பூரில் இருக்குது. இந்திய சுரங்க பணியகம் எங்கே இருக்குன்னா நாக்பூரில் இருக்குது. இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாடு மையம் ஹைதராபாத்தில் இருக்குது. இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் ஹைதராபாத்தில் இருக்குது. அடுத்து இந்தியாவில் உள்ள சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் நிர்வாகத்திற்கான பொறுப்பு சுரங்கப்பணி அமைச்சகத்திடம் உள்ளது. இந்தியாவில் உள்ள சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் நிர்வாகத்திற்கான பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குனாக்கா சுரங்கப்பணி அமைச்சகம். ஸோ இதை வந்து என்ன சொல்லணும்னா மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம், அது மூலியமாக தான் என்ன பண்ணுறாங்க, அந்த சுரங்கப்பணி அமைச்சகம் அப்படின்னு ஒன்று அதுங்கிட்ட கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கனிமங்களின் வகைகள். ஸோ இங்கே வந்து பண்ணாக்கா வேதியியல் மற்றும் இயற்பியல் பண்புகளின் அடிப்படையில் கனிமங்கள் 2 பெரும் பிரிவுகளாக வகைப்படுத்தப்படுகிறது. ஸோ அதில் இருக்கக்கூடிய வேதியியல் பண்பு, இயற்பியல் பண்பு அடிப்படையில் என்ன பண்ணுறாங்கன்னா கனிமங்களை 2 பிரிவாக பிரிக்கிறாங்க. ஒன்று உலோக கனிமங்கள், இன்னொன்று அலோக கனிமங்கள். உலோக கனிமங்கள், அலோக கனிமங்கள், இதை பற்றி தான் இன்றைக்கி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இதில் வித் எக்ஸாம்பிளோடு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உலோக கனிமங்கள். உலோக கனிமங்கள் என்பது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உலோகங்களை கொண்டிருக்கும். உலோக கனிமம் அப்படின்றது வந்து பண்ணாக்கா ஒரு உலோக கனிமத்தில் வந்து பண்ணாக்கா ஒரு உலோக கனிமம் இருக்கும், இல்லை ஒன்றுக்கு அதிகமான உலோக கனிமங்கள் இருக்கும். உலோக கனிமங்கள் அரிதாகவும் இயற்கையான அடர்ந்த தாது படிவங்களாகவும் காணப்படுகிறது. உலோக கனிமங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரிதாகவும் இயற்கையான அடர்ந்த தாது படிவுகளாகவும் காணப்படுகிறது. இயற்கையாகவும் இருக்கும், அரிதாக தான் இருக்கும் இயற்கையாக. உலோக படிவுகளில் இரும்பு, மாங்கனீஸ், தாமிரம், பாக்சைட், நிக்கல், துத்தநாகம், காரியம், தங்கம் போன்ற மதிப்புமிக்க உலோகங்கள் காணப்படுகிறது. அப்போ எதெல்லாம் உலோகங்கள் கொஷின் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது இரும்பு, மாங்கனீஸ், தாமிரம், பாக்சைட், நிக்கல், துத்தநாகம், காரியம், தங்கம், இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அதிக வேல்யூ இருக்கக்கூடிய உலோகங்கள் இது எல்லாமே. இரும்புத்தாது. இரும்புத்தாது புவியின் மேலோட்டின் அதிகம் பரவி காணப்படும் ஒன்றாகும். இரும்புத்தாது எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா புவியோடைய மேலோட்டு, புவியின் மேலோட்டில் அதிகம் காணப்படும் ஒன்றாகும். இவை தனித்த நிலையில் அரிதாக காணப்படுகிறது. இரும்பு அப்படின்றது வந்து பண்ணாக்கா தனியாக இருக்கிறது கிடையாது, எப்போவுமே வந்து பண்ணாக்கா 2-3 தனிமமாக ஒன்றா சேர்ந்து தான் இருக்கும். இது தீப்பாறைகள் மற்றும் உருமாறிய பாறைகளின் கலவையாக காணப்படுகிறது. இந்த இரும்புத்தாது எப்படி இருக்குன்னா தீப்பாறையாகவும் உருமாறிய பாறைகளின் கலவையாகவும் தான் இருக்கும்.
ஸோ இந்தியாவில் காணப்படும் இரும்புத்தாது வளங்கள் ஏமடைட் வகையையும் மேக்னடைட் வகையையும் சார்ந்தவை. இந்தியாவில் காணப்படும் இரும்புத்தாது என்ன வகையை சேர்ந்தது அப்படின்னு கொஷின் கேட்பாங்க. ஏமடைட் வகையையும் மேக்னடைட் வகையையும் சேர்ந்தவை. பொதுவாக இரும்புத்தாது கீழ்கண்ட வடிவங்களில் காணப்படுகிறது. இரும்புத்தாது எந்தெந்த வடிவத்திலெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கேன். இதில் இருந்து நமக்கு அந்த பர்சன்டேஜை பேஸ் பண்ணி நமக்கு கொஷின் கேட்கலாம். அப்போ இரும்புத்தாது படிவு, இரும்போடைய அளவு. அப்போ மேக்னடைட் இதில் எத்தனை பர்சன்ட் இரும்பு இருக்குது அப்படின்னாக்கா 72.4%. ஸோ மேக்னடைட் வடிவில் வந்து பண்ணாக்கா இரும்போடைய அளவு எவ்வளோ, மேக்னடைட் தாதில் எவ்வளோ இரும்பு அளவு இருக்கும் அப்படின்னா 72.4%. அடுத்தது ஏமடைட் இதில் வந்து பண்ணாக்கா 69.9% இரும்புடைய அளவு இருக்கும். நெக்ஸ்ட்டு கோதைட் அது பேர். ஸோ இதில் வந்து பண்ணாக்கா 62.9% இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா லைமனைட் இதில் வந்து பண்ணாக்கா 55% இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா சிடரைட். ஸோ சிடரைட்டில் வந்து பண்ணாக்கா 48.2% இருக்கும். ஸோ இந்த பாக்ஸும் வந்து பண்ணாக்கா இம்பார்ட்டன்ட் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நாட்டின் மொத்த இரும்புத்தாது உற்பத்தியில் ஜார்க்கண்ட் மாநிலம் 25% உற்பத்தி செய்து முதன்மை உற்பத்தியாளராக திகழ்கிறது. கொஷின் கேட்பாங்க. ஸோ இரும்பு உற்பத்தியில் எந்த மாநிலம் சரிங்களா முதன்மை உற்பத்தியாளராக இருக்கிறாங்கன்னு கேட்பாங்க. நாட்டின் மொத்த இரும்புத்தாது உற்பத்தியில் ஜார்க்கண்ட் மாநிலம் 25% உற்பத்தி செய்து முதன்மை உற்பத்தியாளராக திகழ்கிறது. ஸோ ஜார்க்கண்டில் எங்கெல்லாம் வந்து பண்ணாக்கா அதிகமாக உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்னாக்கா சிங்பம், தன்பாத், அசாரிபாக், ராஞ்சி மாவட்டங்கள் இம்மாநிலத்தின் முக்கிய உற்பத்தியாளர்களாகும். அடுத்து ஒடிசா மாநிலம் 21% உற்பத்தியுடன் 2ஆம் நிலையில் உள்ளது. அப்போ ஃபஸ்ட் இடத்துல ஜார்க்கண்டு, 2வது இடத்துல வந்து பண்ணாக்கா ஒடிசா இருக்குது. அப்போ ஒடிசாவில் எங்கெல்லாம் வந்து பண்ணாக்கா உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னா சுந்தர்கார், மயூர்பஞ்ச், சம்பல்பூர், கியோஞ்சர் மாவட்டங்கள் இதன் முக்கிய உற்பத்தி மாவட்டங்கள் ஆகும். ஸோ அப்போ ஃபஸ்ட் இடத்துல ஜார்க்கண்டு, 2வது இடத்துல ஒடிஷா இருக்குது. அடுத்து சத்தீஸ்கர் மாநிலத்தின் மேக்னடைட் உற்பத்தி. சத்தீஸ்கர் மாநிலத்தில் மட்டும் என்ன அது மேக்னடைட் பாருங்கள். மேக்னடைட் உற்பத்தி இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இரும்பு தாதுன்னு தான் கொடுத்தாங்க. ஆனால் இங்கே மட்டும் என்ன கொடுத்துருக்காங்க மேக்னடைட், அதோடைய வகையை வச்சு சொல்லியிருக்காங்க. அப்போ கொஷின் கேட்கலாம். சத்தீஸ்கர் மாநிலத்தில் மேக்னடைட் எந்த மாநிலத்தில் மேக்னடைட் உற்பத்தி 18% இருக்குது அப்படின்னு கேட்கலாம். அப்போது சத்தீஸ்கர் மாநிலத்தின் மேக்னடைட் உற்பத்தி 18% ஆகும். ஸோ இங்கே ராஜ்கார், பிலாஸ்பூர் மாவட்டங்கள் இதன் முக்கிய உற்பத்தியாளர்கள் ஆகும். அடுத்தது கர்நாடகா மாநிலத்தில் 20% மேக்னடைட் உற்பத்தி சிந்திதுர்கா, சிங்மங்களூர், சிமோகா, தார்வார் மாவட்டங்கள் உற்பத்தி செய்கிறது. கர்நாடகா மாநிலத்தில் வந்து பண்ணாக்கா 20% எதை உற்பத்தி பண்ணுறாங்கன்னா மேக்னடைட்டை உற்பத்தி பண்ணுறாங்க. அடுத்தது ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு ஒவ்வொன்றும் சுமார் 5% உற்பத்தியை செய்கிறது. ஆந்திர பிரதேசமும் தமிழ்நாடும் இங்கே ஒவ்வொரு 5%, ஆந்திர பிரதேசில் ஒரு 5%, தமிழ்நாட்டில் ஒரு 5% அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு எது ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ் இதை பார்த்து வச்சுக்கோங்க. கர்நாடகாவில் 20%, தமிழ்நாடு ஆந்திராவில் 5%. அடுத்தது ஆந்திர பிரதேசத்தில் கர்னூல், குண்டூர், கடப்பா, அனந்தபூர் மாவட்டங்களும், தமிழ்நாட்டில் சேலம், நாமக்கல், திருவண்ணாமலை, திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களும் குறிப்பிடத்தக்க இரும்புத்தாது உற்பத்தி செய்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற மாவட்டத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி கூட கொஷின் கேட்கலாம் நமக்கு. அடுத்து இந்திய இரும்பு எஃகு ஆணையம் செயில். ஸோ இந்தியாவில் செயில் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்திய இரும்பு எஃகு ஆணையம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் இரும்பு எஃகு தொழிற்சாலைகள் திட்டமிடல் மற்றும் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றுகிறது. ஸோ இந்தியாவில் இரும்பு தொழிற்சாலைகள் வந்து பண்ணாக்கா திட்டமிடுறதுக்கு யார் வந்து பண்ணாக்கா இம்பார்ட்டன்ட் ரோலை ப்ளே பண்ணுறாங்கன்னா இரும்பு எஃகு ஆணையம் செயில் தான் வந்து பண்ணாக்கா இம்பார்ட்டன்ட் ரோலை ப்ளே பண்ணுறாங்க. இதுவும் கொஷின் கேட்கலாம். அடுத்தது மேங்கனீஸ். ஸோ மேங்கனீஸ் ஒரு வெளிர் சாம்பல் நிறமுடைய மிகவும் கடினமான ஆனால் எளிதில் உடையும் தன்மையுடையதாகும். மேங்கனீஸ் அப்படின்றது வெளிர் சாம்பல் நிறம் இருக்கும். அதே மாதிரி மிகவும் கடினமானது ஆனால் எளிதில் உடையக்கூடியது. ஸோ கொஷின் கேட்கலாம். மேங்கனீஸ் எப்பொழுதும் இரும்பு, லேட்ரைட், பிற தாதுக்களுடன் கலந்து காணப்படும். ஸோ மேங்கனீஸ் எதோட கலந்து காணப்படும்? இரும்பு, லேட்ரைட்டோட கலந்து காணப்படும். இது இரும்பு எஃகு மற்றும்
உலோக கலவை உற்பத்திக்கு அடிப்படையான மூலப்பொருளாகும். ஸோ இரும்பு எஃகு உற்பத்தி பண்ணாலே சரி, இல்லை உலோக கலவை உற்பத்திக்கும் எது இம்பார்ட்டன்னா மேங்கனீஸ் இம்பார்ட்டன்ட். ஒரு டன் இரும்பு எஃகு உற்பத்தி செய்வதற்கு 10 கிலோ மேங்கனீஸ் தேவைப்படுகிறது. இரும்பு எஃகு ஒரு டன் மேக் பண்ணணும் அப்படின்னா 10 கிலோ எது இருக்கணும், மேங்கனீஸ் இருக்கணும். அப்போ தான் வந்து பிறகு இரும்பு எஃகை உற்பத்தியே பண்ண முடியும். அப்போ இந்த மேங்கனீஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. வெளுக்கும் தூள், பூச்சிக்கொல்லிகள், வண்ணப்பூச்சிகள், மின்கலன்கள் போன்றவை தயாரிப்பதற்கு மேங்கனீஸ் பயன்படுகிறது. இதுவும் கொஷின் கேட்பாங்க. ஸோ பூச்சிக்கொல்லி தயாரிக்கிறதுக்கு எது அதிகமாக யூஸ் ஆகுது, மேங்கனீஸ். வண்ணப்பூச்சிகள் சரிங்களா, கலர் பெயிண்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, அது. மின்கலன்கள் சரிங்களா, எலக்ட்ரிக்கில் வரக்கூடியது. ஸோ இது எல்லாத்தையும் தயாரிக்கிறதுக்கு மேங்கனீஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோலை ப்ளே பண்ணுது. நாக்பூரை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் இந்திய மாங்கனீஸ் தாது நிறுவனம் மேங்கனீஸ் ஓர் இந்தியா லிமிடெட் 50% மாங்கனீஸ் உற்பத்தி செய்து உலக சந்தை மதிப்பீட்டில் முதன்மையானதாக திகழ்கிறது. அப்போது நாக்பூரை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் இந்திய மாங்கனீஸ் தாது நிறுவனம் மேங்கனீஸ் ஓர் இந்தியா லிமிடெட். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 50% மாங்கனீஸை உற்பத்தி செய்து உலக சந்தையில் வந்து பண்ணாக்க முதன்மையாக இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மேங்கனீஸ் படிவுகள் பெரும்பாலும் உருமாறிய பாறைகளில் காணப்படுகிறது. மேங்கனீஸ் படிவுகள் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா உருமாறிய பாறைகளில் காணப்படுகிறது. அதிக மேங்கனீஸ் படிவுகள் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா ஒடிசா, கர்நாடகா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, கோவா, ஆந்திர பிரதேசம், ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களில் காணப்படுகிறது. ராஜஸ்தான், குஜராத், தெலுங்கானா, மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்கள் இணைந்து இந்திய மாங்கனீஸ் உற்பத்தியில் 2% அளிக்கிறது. அப்போ இந்த மாநிலம் எல்லாம் சேர்ந்து 2% மட்டும்தான் கொடுக்குறாங்க. உலக அளவில் மாங்கனீஸ் உற்பத்தியில் இந்தியா 5வது பெரிய நாடாகும். உலக அளவில் வந்து பார்த்தாக்கா மாங்கனீஸ் உற்பத்தியில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது, 5வது பெரிய நாடாகும். கொஷின் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு தாமிரம். தாமிரம் வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலேயே மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலோகமாகும். கொஷின் கேட்பாங்க, மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலோகம் எது அப்படின்னாக்கா தாமிரம். இவை மனிதர்கள் பல்வேறு வகைகளில் பயன்படுத்துகின்றனர். இதை மனிதர்கள் பல்வேறு வகைகளில் தாமிரத்தை வந்து பண்ணாக்கா பல்வேறு வகைகளில் பயன்படுத்துகிறாங்க. இவை நெகிழும் தன்மை உடையதால் இவற்றை பல்வேறு வடிவமுடைய பொருட்களாக உருவாக்க முடியும். தாமிரத்தை வந்து பண்ணாக்கா நெகிழும் தன்மையுடைய ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதனால் இதை வச்சு என்ன பண்ணலாம், எந்த வடிவத்தில் வேணாலும் பொருளை உருவாக்க முடியும். தாமிரத்தை துத்தநாகத்துடன் கலந்து பித்தளையையும் தகரத்துடன் சேர்த்து வெண்கலமும் உருவாக்கப்படுகிறது. தாமிரத்தை துத்தநாகத்துடன் கலந்து பித்தளையும் தகரத்துடன் சேர்ந்து வெண்கலம் உருவாக்கப்படுகிறது. வெண்கலம் எதோட சேர்த்து உருவாக்குறாங்க அப்படின்னாக்கா தாமிரத்தை துத்தநாகத்துடன் கலந்து பித்தளையையும். சரிங்களா, பித்தளை உருவாக்கணும் அப்படின்னா தாமிரமும் துத்தநாகமும். சரிங்களா, தாமிரத்துடன் தாமிரத்தை துத்தநாகத்துடன் கலந்து பித்தளையையும் தாமிரத்தை தகரத்துடன் சேர்த்து வெண்கலமும் உருவாக்கப்படுகிறது. அப்போ பித்தளை உருவாக்குனாலே வெண்கலம் உருவாக்குனாலேயும் தாமிரமும் அதோடு இருக்கக்கூடிய துத்தநாகமும் தகரமும் இம்பார்ட்டன்ட். தாமிரமானது சமையல் பாத்திரங்கள் மற்றும் பொது பயன்பாட்டிற்கான பல பொருட்களின் உற்பத்திக்கு பயன்படுகிறது. தாமிரமானது சமையல் பாத்திரமாக இருக்கட்டும், பொது பயன்பாட்டிற்கு பல பொருட்களின் உற்பத்திக்கு தாமிரம் இம்பார்ட்டன்ட். தற்காலத்தில் தாமிரமானது பல்வேறு வகைப்பட்ட மின்சார கம்பிகள், மின்சாதனங்கள், கம்பி வடங்கள் போன்றவற்றின் உற்பத்திக்கு அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. இந்த எலக்ட்ரிக் கம்பி எல்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து பண்ணாக்க எதை பேஸ் பண்ணி தான் இது பண்ணுறாங்கன்னா தாமிரத்தில் தான் தயாரிக்கிறாங்க. இந்துஸ்தான் தாமிர நிறுவனம் இந்திய அரசால் நிர்வகிக்கப்படும் இந்திய சுரங்கத்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனமாகும். இந்துஸ்தான் தாமிர நிறுவனம் வந்து பண்ணாக்க எது கீழே வருது அப்படின்னாக்கா இந்திய சுரங்கத்துறை அமைச்சகத்தின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு பொதுத்துறை நிறுவனம். அடுத்து தாமிரப்படிவு அதிகம் உள்ள மாநிலம் ராஜஸ்தான். தாமிரப்படிவு எங்கே அதிகமாக இருக்குனாக்கா ராஜஸ்தானில் அதிகமாக இருக்குது. கொஷின் கேட்பாங்க. இதைத் தொடர்ந்து ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் குறிப்பிடத்தக்க அளவு காணப்படுகிறது. ஆனால் இங்கே அதிகமாக இருக்குதுன்னு தான் கேட்பாங்க. அதே மாதிரி மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் உலோகம் அதையும் பார்த்துக்குங்க 1 மார்க்கில். ஆந்திர பிரதேசம், குஜராத், ஹரியானா, மகாராஷ்டிரா, மேகாலயா, நாகாலாந்து, ஒடிசா, சிக்கிம், தமிழ்நாடு, தெலுங்கானா, உத்தரகாண்ட், மேற்கு வங்காள மாநிலங்கள் சேர்ந்து 7.9% தாமிர இருப்பை பெற்றுள்ளன. அடுத்தது உலோக கனிமத்தில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பாக்சைட்.
அலுமினியம் பாக்சைட் தாதுவிலிருந்து பெறப்படுகிறது. அலுமினியம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதுலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா பாக்சைட் தாதுவிலிருந்து பெறப்படுகிறாங்க. அப்போ பாக்சைட் தாதுவிலேருந்து என்ன பண்ணுறாங்க, அலுமினியத்தை எடுக்கிறாங்க. இத்தாது நீரேற்ற அலுமினிய ஆக்சைட் உள்ள பாறைகளில் காணப்படுகிறது. இந்த பாக்சைட் தாது எங்கே அதிகமாக இருக்குன்னா நீரேற்ற அலுமினிய ஆக்சைட் உள்ள பாறைகள். ஸோ கொஷின் கேட்பாங்க. அதே மாதிரி அலுமினியம் எந்த தாதுவிலேருந்து எடுக்கிறாங்கன்னு கொஷின் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு சரளை மண் காணப்படும் பகுதிகளில் புவியின் மேற்பரப்பில் படிவுகளாக பாக்சைட் தாது பரவி காணப்படுகிறது. சரளை மண் காணப்படும் பகுதிகளில் புவியின் மேற்பரப்பில் படிவுகளாக பாக்சைட் தாது பரவி காணப்படுகிறது. நெக்ஸ்ட்டு குறைந்த எடை மற்றும் கடினத்தன்மை கொண்ட பண்புகளால் அலுமினியமானது விமான கட்டுமானங்களிலும் தானியங்கி இயந்திரங்களிலும் அதிக பயன்படுத்தப்படுகிறது. கொஷின் கேட்பாங்க. சரியா, குறைந்த எடை மற்றும் கடினத்தன்மை கொண்ட பண்புகளால் அலுமினியமானது விமான கட்டுமானத்தில் யூஸ் ஆகக்கூடிய உலோகம் எதுன்னு கேட்பாங்க, அலுமினியம். சிமெண்ட் மற்றும் ரசாயன தொழிற்சாலைகளிலும் பயன்படுத்தப்படுகிறது. சிமெண்ட் மற்றும் ரசாயன தொழிற்சாலைகளிலும் இந்த அலுமினியம் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் நம்ம கொடுத்ததுன்னா அது பாக்சைட் தான். பாக்சைட்லேருந்து அலுமினியத்தை பிரித்து எடுத்ததுனால அலுமினியத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பாக்சைட் தாதுக்கள் ஒடிசா மாநிலத்திலும் குஜராத் ஜீனோக் அம்ரேலி பாபு நகர் மாவட்டங்கள், ஜார்க்கண்ட் மாநிலத்திலும் ராஞ்சி குமிலா மாவட்டங்கள், மகாராஷ்டிரா மாநிலத்திலும் சிந்துர்க் ரத்னகிரி மாவட்டங்கள், சத்தீஸ்கர் மாநிலத்திலும் பல்லாப்பூர் துர்க் மாவட்டங்கள், தமிழ்நாட்டிலும் காணப்படுகிறது. பாக்சைட் எங்கெல்லாம் இருக்குது அது கொஷின் வராது, இந்த பார்த்துக்குவோம். அடுத்தது நால்கோ என்று அழைக்கப்படும் தேசிய அலுமினிய நிறுவனம் 1981 தொடங்கப்பட்டது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நால்கோ, அதோடைய அப்ரிவேஷன் நான் உங்களுக்கு குரூப்பில் போடுறேன், பார்த்துக்குங்க. ஸோ நால்கோ என்று அழைக்கப்படும் தேசிய அலுமினிய நிறுவனம் 1981 தொடங்கப்பட்டது. இதன் மையங்கள் ஒடிசா மாநிலத்தில் அஞ்சுல், டாமன், சோடி போன்ற இடங்களில் உள்ளது. இது இந்திய சுரங்கத்துறை அமைச்சகத்தின் கீழ் 1981 பொதுத்துறை நிறுவனமாக உருவாக்கப்பட்டது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நால்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய அலுமினிய நிறுவனம் எப்போ தொடங்கப்படுறாங்க, 1981. இதன் மையங்கள் எங்கெல்லாம் இருக்குன்னாக்கா ஒடிசா மாநிலத்தில் அஞ்சுல், டாமன், சோடி போன்ற இடத்துல இருக்குது. அடுத்து பாக்சைட் என்பது அலுமினியத்தின் ஒரு வகையான ஆக்சைடு ஆகும். பாக்சைட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியத்துடைய ஒரு வகையான ஆக்சைடு. இது பிரெஞ்சு வார்த்தையான லீபாக்ஸ் என்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. இந்த பாக்சைட் என்பது வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியத்துடைய ஒரு வகையான ஆக்சைடு ஆகும். இது பிரெஞ்சு வார்த்தையான லீபாக்ஸ் என்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. அப்போ பாக்சைட் அப்படின்றது எந்த வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா லீபாக்ஸ். எந்த வார்த்தை அப்படின்னாக்கா பிரெஞ்சு வார்த்தை. கொஷின் கேட்கலாம். ஸோ இது வரைக்கும் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உலோக கனிமங்கள். ஸோ இதுக்கப்புறம் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அலோக கனிமங்கள். ஸோ அலோக கனிமங்களில் இவ்வகை கனிமங்களில் உலோகத்தன்மை இருப்பதில்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உலோகத்தன்மை இருக்கிறதில்ல. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மைக்கா, சுண்ணாம்பு, ஜிப்சம், நைட்ரேட், பொட்டாஷ், டோலமைட், நிலக்கரி, பெட்ரோலியம் முதலியன அலோக கனிமங்கள் ஆகும். இதை பேஸ் பண்ணி கொஷின் கேட்பாங்க, எது உலோகம் எது அலோகம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நம்ம ஒரு சிலதை மட்டும் டீட்டெயில்டாக பார்ப்போம். அதில் ஃபஸ்ட் ஒன் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மைக்கா. பண்டைய காலத்தில் மைக்கா ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்டது. கொஷின் கேட்பாங்க, மைக்கா எந்த இதில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஆயுர்வேத மருத்துவத்தில் யூஸ் பண்ணுறாங்க. மின் தொழிலக வளர்ச்சியால் மைக்கா மிகவும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. மின் தொழில் எலக்ட்ரிக் அந்த டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இது வந்தால் அங்கே அதிகமாக யூஸ் ஆகுது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்துருக்கு. அப்ராக் வகை ஒரு நல்ல தரமான மைக்காவாகும். அப்ராக் வகை. ஸோ அப்ராக் வகை அப்படின்னு ஒன்று இருக்குது, சரிங்களா. இதுவும் வந்து பண்ணாக்கா கொஷின் கேட்பாங்க, ஒரு நல்ல தரமான மைக்கா எதுனாக்கா அப்ராக் வகை. மைக்கா ஒளி புகும் தன்மை உடையது. மைக்கா ஈஸியாக என்ன பண்ணும், அந்த ஒளி வந்து பண்ணாக்கா புகக்கூடிய தன்மை உடையது. எளிதில் மிக மெல்லிய பட்டைகளாக பிரித்தெடுக்கக்கூடியவை. ஸோ ஒளி புகும் தன்மை உடையது, எளிதாக என்ன பண்ணலாம், மிக மெல்லிய பட்டையாக பிரித்தெடுக்கவும் முடியும். அதே மாதிரி நிறமற்றவை, நெகிழும் தன்மை உடையவை, மேலும் குறைந்த மின் இழப்பையும் அதிகமான அழுத்தத்தையும் தாங்கக்கூடிய திறன் பெற்றதால் மின் காப்பான்கள் இன்சுலேட்டர்ஸ் தயாரிக்க பயன்படுகிறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்க மைக்காவுடைய கேரக்டர்ஸ் நமக்கு கொஷின் கேட்பாங்க. மைக்கா ஒளி புகும் தன்மை உடையது, எளிதில் மிக மெல்லிய பட்டைகளாக பிரித்தெடுக்கக்கூடியது, நிறமற்றது, நெகிழும் தன்மையுடையது,
மேலும் குறைந்த மின் இழப்பையும் அதிகமான அழுத்தத்தையும் தாங்கக்கூடிய திறன் இருக்கிறதுனால இது என்ன பண்ணுறாங்க, இன்சுலேட்டராக யூஸ் பண்ணுறாங்க. தட் மீன் ஒயருக்கு மேலே யூஸ் பண்ணுறாங்க. மின் கடத்தா பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவை மின் கடத்தா தன்மை ஆதலால் மின் சாதனங்கள் தயாரிப்பில் பெரிதும் பயன்படுத்தப்படுகிறது. இது வந்து இப்போ எலக்ட்ரிசிட்டி அதிகமாக பண்ணாததுனால இதை வந்து இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. எங்கே அப்படின்னா மின் சாதனங்கள் தயாரிக்கிற இடத்துல. மேலும் மசகு எண்ணெய், மருந்துகள், வர்ணப்பூச்சுதல் மற்றும் மெருகு எண்ணெய் போன்றவை தயாரிப்புகளிலும் பயன்படுத்தப்படுகிறது. மசகு எண்ணெய், மருந்து, வர்ணப்பூச்சுதல், மெருகு எண்ணெய், ஸோ இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஆந்திர பிரதேசம், ராஜஸ்தான், ஒடிசா, ஜார்க்கண்ட் ஆகிய முக்கிய மைக்கா உற்பத்தியாளர்களாகும். நெக்ஸ்ட்டு சுண்ணாம்புக்கல். கால்சியம் கார்பனேட் கொண்ட பாறைகளிலோ அல்லது கால்சியம் மற்றும் மெக்னீசியம் அல்லது இரண்டும் கலந்த பாறைகளிலோ சுண்ணாம்புக்கல் காணப்படுகிறது. எங்கே இருக்குது பாருங்கள், கால்சியம் கார்பனேட் இருக்கக்கூடிய பாறை, அப்படின்னா கால்சியம் மற்றும் மெக்னீசியம் அல்லது இரண்டும் கலந்த பாறை, அதில் தான் என்ன இருக்குன்னா சுண்ணாம்புக்கல் இருக்குது. சுண்ணாம்புக்கல் சிறிய அளவிலான சிலிக்கா, அலுமினா, இரும்பு ஆக்சைடு, பாஸ்பரஸ் மற்றும் கந்தகம் ஆகியவற்றை கொண்டுள்ளன. சுண்ணாம்புக்கல் வந்து சிறிய அளவில் சிலிக்கா இருக்குது, அலுமினா இருக்குது, இரும்பு ஆக்சைடு இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, கந்தகம் இருக்குது. இது எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட்டு சோடா சாம்பல், எரி சோடா, வெளுக்கும் தூள், ப்ளீச்சிங் பவுடர், காகிதம், சிமெண்ட், இரும்பு எஃகு உற்பத்தி, கண்ணாடி மற்றும் உரங்கள் தயாரிப்பு தொழிற்சாலைகளிலும் சுண்ணாம்புக்கல் பயன்படுத்தப்படுகிறது. ஸோ இதுவும் கொஷின் கேட்பாங்க. சோடா சாம்பல், எரி சோடா, வெளுக்கும் தூள், ப்ளீச்சிங் பவுடர், காகிதம், சிமெண்ட், இரும்பு எஃகு உற்பத்தி, கண்ணாடி மற்றும் உரங்கள் தயாரிப்பு. சரிங்களா? இதில் வந்து நமக்கு மெயினாக இதில் நமக்கு கேட்கறது வந்து உரங்கள் தயாரிப்பில் யூஸ் ஆகக்கூடியது எதுன்னு கேட்பாங்க. சரிங்களா? இதை விட்டால் வந்து காகிதம் தயாரிக்கிறது, அப்படிலாம் வந்து ப்ளீச்சிங் பவுடர். ஸோ ஏன்னா இதெல்லாம் வந்து நம்முடைய டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடியது. அதை பேஸ் பண்ணி கொஷின் கேட்பாங்க. இதன் முக்கிய உற்பத்தியாளர்கள், சுண்ணாம்புக்கல்லுடைய முக்கிய உற்பத்தியாளர்கள் யார் அப்படின்னாக்கா கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், தமிழ்நாடு, மேகாலயா, குஜராத், சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோலை ப்ளே பண்ணுது. அடுத்தது ஜிப்சம். ஜிப்சம் என்பது கால்சியம் சல்பேட்டின் நீர்ம கனிமம் ஆகும். ஜிப்சம் அப்படின்றது வந்து கால்சியம் சல்பேட்டுடைய ஒரு நீர்ம கனிமம். இது சுண்ணாம்பு பாறை, மணற்பாறை, மாக்கல் போன்ற படிவு பாறைகளிலும் ஒளி புகும் வெண்ணிறமான தாதுவாக காணப்படுகிறது. இதுவும் ஒளி புகக்கூடியது, வெண்ணிறமான ஒரு தாது. இது சிமெண்ட், உரங்கள், சுவர் பெட்டிகள், பாரிஸ் சாந்து, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் போன்றவற்றின் உற்பத்திக்கு மூலப்பொருளாகவும் மண் வளமூட்டியாகவும் பயன்படுகிறது. ஸோ இந்த ஜிப்சம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் நம்ம கொஷின் கேட்கறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிமெண்ட் தயாரிக்கிறதுல யூஸ் ஆகுது ஜிப்சம். அடுத்து உரங்கள் தயாரிக்கிறது, பாரிஸ் சாந்து, சரிங்களா, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூலப்பொருளாக யூஸ் ஆகுது எது அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி மண் வளமூட்டி, சரிங்களா, சாயில் ஃபெர்டிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறதும் ஜிப்சம். அதையும் கொஷின் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு ராஜஸ்தான், தமிழ்நாடு, குஜராத், இமாச்சல பிரதேசம், கர்நாடகா, உத்தரகாண்ட், ஆந்திர பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் ஜிப்சம் உற்பத்தியாளர்கள் ஆகும். ஸோ இப்போ இவங்கெல்லாம் வந்து ஜிப்சம் உற்பத்தியாளர்களாக இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம இன்றைக்கி பார்த்தது வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஸோ இது வந்து நம்ம சிலபஸில் ஒரு டாப்பிக்காகவே இருக்கும். இது வந்து பார்ட் 1 தான். ஸோ இதில் வந்து பார்ட் 2 வரும். ஸோ அது அடுத்த வீடியோ அடுத்த வீக்கில் கவர் பண்ணுவோம். ஸோ இந்த வீக்கில் டோட்டலாக வந்து எத்தனை கிளாஸ் பார்த்துருக்கோன்னா 6 கிளாஸ் பார்த்துருக்கோம். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு கிளாஸோ 2 கிளாஸோ மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஸோ அப்போ என்னென்ன உங்களுக்கு வந்து யாரெல்லாம் ஃபீஸ் பே பண்ணிங்களோ உங்களுக்கு மெட்டீரியல் அனுப்பிச்சிருப்பேன். அந்த மெட்டீரியல் எல்லாத்தையும் வந்து தரோவாக படிங்க. ஸோ இன்றைக்கி ஈவினிங் வந்து ஷார்ப்பாக 8 o'clock வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து பிடிஎஃப் அனுப்பிச்சிருவேன். கொஷினுடைய பிடிஎஃப் வித் ஆன்சருடைய பிடிஎஃப். ஸோ நன்றி, வணக்கம்.